இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போற சிறுகதை ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய ஹீரோவுக்கு ஒரு ஹீரோயின். ஜெயகாந்தன் அவர்களின் எழுத்துக்கள் நம் மனதை உலுக்கக்கூடிய வாழ்க்கை பாடங்கள்னு சொல்லலாம். குறிப்பாக அவர் பெண்களை பற்றி எழுதியிருக்கிறது ரொம்பவே தனித்துவமானதாக இருக்கும். பெண்களை பரிதாபத்துக்குரியவர்களா காட்டியிருக்கவே மாட்டாரு. சிந்திக்க தெரிந்தவர்களாக, முடிவெடுக்க துணிந்தவர்களாக, தங்கள் வாழ்க்கையை தாங்களே அமைத்துக் கொள்ளக்கூடிய தைரியம் மிக்கவர்களாக சித்தரிச்சிருப்பாரு. பெண்களுக்கு சுயமரியாதை வேண்டும், பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் வேண்டும்னு 1964 இந்த கதை மூலமா எடுத்து சொல்லியிருக்கிறாரு ஜெயகாந்தன் அவர்கள். அப்போ சமுதாயம் எப்படி இருந்திருக்கும்? பெண்களே இதை பேசுறதுக்கு தயங்கி இருப்பாங்க. இதை யாருமே ஏத்துக்கொள்ள மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரத்துல. அப்பவே தைரியமா தன்னுடைய எழுத்துக்களின் மூலமாக இந்த கருத்துக்களை பதிய வைத்திருக்கிறாரு ஜெயகாந்தன் அவர்கள். அதனால ஜெயகாந்தன் அவர்கள் ஒரு எழுத்தாளர்ங்கிறத தாண்டி காலம் கடந்த சிந்தனையாளர்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த எழுத்தாளர், ஞானபீட விருது பெற்ற ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய ஹீரோவுக்கு ஒரு ஹீரோயின் கதை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன்.